ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபாஸ்ட் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தமிழ் டபுள்லே இருக்குது. இது ஒரு சூப்பர் ஹீரோ கதையாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சூப்பர் ஹீரோவாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறகுது. இந்த குழந்தைய வில்லன் எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். ஏன்னா அந்த குழந்தைய வச்சு இந்த பூமியை அப்படியே அழித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணுறான். இப்போ இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சூப்பர் ஹீரோ டீம் இதை எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அந்த வில்லங்கிட்டிருந்து தங்களுடைய குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த வில்லனை எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் படம் விசுவல் எஃபெக்ட் தாங்க. ஏன்னா மார்வெல்ஸ் குரூப் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விசுவல் எஃபெக்டை கொடுப்பாங்க. அந்த வரிசையில் எந்த படமும் செம்மையான ஒரு விசுவல் ட்ரீட்டாக இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் செம்மையாக இருக்குது. ஏன்னா படு ஸ்பீடாக போகுது. சும்மா சண்டைனா சண்டை அந்தளவுக்கு இருக்குங்க. எங்கள் வீட்டு உங்கள் வீட்டு சண்டை இல்லைங்க, வேறு மாதிரியான ஒரு சண்டையாக இருக்குது. அந்தளவுக்கு கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சண்டை காட்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்கும் சண்டை காட்சிகளாகவே இருக்கும். எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஹீரோ ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப்லேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜி மியூசிக் நல்லாவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி விசுவல் எஃபெக்ட் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் பார்ட்டு தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் ஸ்பீடு லோவாக போகுது, படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி இவங்களுக்கு எப்படி சக்தி கிடைச்சது அப்படி இப்படின்ட்டு இவங்களுடைய அந்த வரலாற்றை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே என்னவா அதை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். மற்றவங்க இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.